தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال نبينا صلى الله عليه وسلم: من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் உள்ள ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குகிற சங்கைக்குரிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த மாநாட்டின் தலைவராக வீட்டிருக்கிற ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய உலமா பெருந்தகைகளே, மாணவ கண்மணிகளே, பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் எனது சலாமை கூறி வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சுன்னத்தை பின்பற்றுவோம், பிதஅத்தை தவிர்ப்போம் என்ற அருமையான தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இதிலே சுன்னத்தை பற்றியும் நான் பேச வேண்டும், பிதஅத்தை பற்றியும் நான் பேச வேண்டும். இவ்விரண்டையும் உள்ளடக்கி இருக்கிற செய்திகளையும் சொல்ல வேண்டும். அதில் துவக்கமாக சுன்னத்துக்கும் ஹதீஸுக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் என்பது 4 விஷயங்களுக்கு சொல்லப்படும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவைகள், அவர்கள் செய்து காட்டியவைகள், அவர்கள் அங்கீகாரம் கொடுத்த காரியங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருந்தது, அவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருந்தது, அக்வாலுன் நபி, அஃஆலுன் நபி, இக்ராரு வஷமாயில், இந்த 4 விஷயங்களுக்கு தான் ஹதீஸ் என்பதாக சொல்வோம். சுன்னத்துன்னு சொன்னா அத்தரீகத்துல் மஸ்லூகத்து ஃபித்தீன், மார்க்கத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின் வந்த நேர்வழி பெற்ற அருமை ஹலீஃபாக்களும் எந்த நடைமுறைகளை நமக்கு காட்டி தந்தார்களோ அவைகளுக்கு பெயர் தான் சுன்னத். இந்த ஹதீஸ் சுன்னத் இருக்குது, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தும் உள்ளது. ஹதீஸ் தனியாக, சுன்னத்து தனியாக பிரிந்தும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஏராளமான சுன்னத்துகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி தண்ணீர் அருந்தினாங்க, எப்படி உறங்கினாங்க, எப்படி பிறட்ட பேசினாங்க, பழகினாங்க, இந்த எல்லா சுன்னத்துகளும் ஹதீஸிலே வந்திருக்கிறது, நாம் கடைபிடிக்கிறோம்.
ஹதீஸாகவும் சுன்னத்தாகவும் இருக்கக்கூடியவைகள் இவைகள். இது அல்லாம ஹதீஸ்ல இல்லாத சுன்னத்துகளும் இருக்கிறது, சுன்னத் இல்லாத ஹதீஸ்களும் இருக்கிறது. சுன்னத் இல்லாத ஹதீஸ்னா என்ன? 3 விஷயங்களுக்கு சொல்லப்படும். ஒன்றாவது, எந்த சுன்னத்துகள் மன்சூகாக ஆயிருச்சோ, மாற்றப்பட்டு போயிருச்சோ, அவையெல்லாம் ஹதீஸ்கள். ஆனால் சுன்னத் இல்லை. ஹதீஸில் வரும், ஹதீஸ் கிதாபுகளில் வரும். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் தொழுகையில் பேசுறதுக்கு அனுமதி இருந்துச்சு. லேட்டாக ஒருத்தர் வர்றாரு, ஜமாத்து நடந்துட்டு இருக்கு, எத்தனை ரக்காத்து முடிஞ்சிருக்குன்னு தொழுகிறவர்கிட்ட கேட்பாரு. அவர் சொல்லுவார், அதை தனியாக தொழுதுட்டு வந்து ஜமாத்தில் சேருவார். தொழுகையில் பேசுறதுக்கு அனுமதி இருந்தது. அதுக்கு பின்னாடி அந்த சட்டம் மாற்றப்பட்டு போயிடுச்சு. இப்படியாக எத்தனை ஹதீஸுகள் மாற்றப்பட்டு விட்டதோ, இப்ப அமல்ல இல்லையோ, மாமூல் பிகையாக இல்லையோ, அவையெல்லாம் ஹதீஸாக இருக்கும், ஆனால் சுன்னத் அல்ல. ரெண்டாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தரப்பட்ட விஷயங்கள். இது ஹதீஸ் தான், சுன்னத் அல்ல. நாம அதை பின்பற்றக்கூடாது. உதாரணமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 பெண்களுக்கு மேல மணமுடித்திருந்தார்கள், 11 மனைவியரை திருமணம் செய்திருந்தார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக தரப்பட்டது. இந்த சுன்னத்தை நாம கடைபிடிக்க கூடாது. நமக்கு 4 பெண்கள் வரைக்கும் திருமணம் செய்ய அனுமதி உண்டு ஒரே நேரத்தில். மூணாவது, ஒரு தேவை அல்லது நிர்பந்தத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்தார்களோ அது ஹதீஸாக பார்க்கணும், அது சுன்னத் அல்ல. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேத்தி உமாமா அவர்களை தோல்ல தூக்கி வச்சுட்டு தொழுதாங்க. ஒரு பயானுல் ஜவாஸுக்காக, ஒரு தேவையின் அடிப்படையில் அப்படி செய்து காட்டினாங்க. இது நமக்கு சுன்னத் அல்ல. நம்ம தொழும்போதெல்லாம் வீட்டில் இருக்கிற குழந்தையை தோல்ல தூக்கி வச்சுட்டு தொழுகணும் அப்படிங்கிற சுன்னத்து நமக்கு இல்லை. ஒரே ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழிச்சிருக்கிறாங்க. ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அப்படி செய்ததாக அதற்குரிய விளக்கங்களை சங்கைக்குரிய முஹத்திஸீன்கள் கொடுப்பார்கள். இது நமக்கு சுன்னத் அல்ல. லுஹர்ல அஸர்ல சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமாக கிராத் ஓதி இருக்கிறாங்க. மெதுவா ஓதணும், ஆனால் கிராத் இருக்கிறது என்பதை உம்மத்துக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சப்தமாக ஓதி இருக்கிறார்கள். வ யுஸ்மிஉனல் ஆயத்த, இதுவும் நமக்கு சுன்னத் அல்ல, ஹதீஸ் தான். அப்ப இந்த 3 விஷயங்கள், காலாவதியாகிவிட்ட விஷயங்கள், மன்சூக் என்று சொல்லக்கூடிய மாற்றப்பட்ட விஷயங்கள், அவை ஹதீஸாக மட்டுமே பார்க்க வேண்டும். நபி அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக தரப்பட்டவை, அது நமக்கு சுன்னத் அல்ல. தேவை நிர்பந்தத்தின் அடிப்படையில் நபி அவர்கள் செய்து காட்டினார்களே, அதுவும் சுன்னத் அல்ல, இது ஹதீஸ். இதெல்லாம் சுன்னத் அல்லாத ஹதீஸுகள். அதே போல ஹதீஸ் அல்லாத சுன்னத்துகளும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பின்னால நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் மிகச் சிறப்பாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை வழிநடத்தினார்களே, அவர்களுடைய காலத்திலே அவர்கள் புதிதாக நடைமுறைப்படுத்திய சமுதாய முன்னேற்றத்துக்காக, அரசியல் தேவைக்காக அவர்கள் நடைமுறைப்படுத்திய சில நற்காரியங்கள் இருக்கிறதே, இவை எல்லாம் சுன்னத்துகள், ஆனால் ஹதீஸ் அல்ல. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனை ஒரு நூலுடைய வடிவிலே தொகுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரமதான் முழுவதும் 20 ரக்காத்துகள் தராவீஹ் தொழுகையை நடைமுறைப்படுத்தினார்கள். ரிம்மிகளிடத்திலே ஜிஸ்யா வரியை ஏற்படுத்தினார்கள். மது அருந்தினால் 80 கசையடி தண்டனை என்கிற சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முழு உலக மக்களையும் குறைஷிகளுடைய பாஷையிலே குர்ஆனை ஓத வேண்டும் என்கிற நடைமுறையை ஏற்படுத்தினார்கள். ஜும்மாவிலே 2வது பாங்கை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலே ஏதாவது போர் ஏற்பட்டால்
தோற்றவர்களுடைய பொருட்கள் கனிமத்தாக கருதப்படாது, சிறைபிடிக்கப்பட்டவர்கள் அடிமைகளாக நடத்தப்படக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இது போல கலீஃபாக்கள் ஏற்படுத்திய புதிய நடைமுறைகள் இவை ஹதீஸ் அல்ல, ஆனால் சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஜீவிய காலத்திலேயே நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன் வ தமஸ்ஸகு பிஹா வ அல்லு அலைஹா பின் நவாஜிப். என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கடைபிடியுங்கள், நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டக்கூடிய என்னுடைய கலீஃபாக்களுடைய சுன்னத்துகளை நீங்கள் கடைபிடியுங்கள், அதை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் கடவாய்ப்பற்களால் கடித்துக் கொள்ளுங்கள் என்று மிக வலியுறுத்தி கலீஃபாக்களுடைய சுன்னத்துகளையும் நபி அவர்கள் தங்களுடைய சுன்னத்தை போல கடைபிடிக்க சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தான் அந்த சுன்னத்துகளை எல்லாம் முழு உலகத்தில் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம்னா, சுன்னத்தல்லாத ஹதீஸ் அதை படிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், பரப்ப வேண்டும். சுன்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சுன்னத்தை கடைபிடிக்க வேண்டும், பிறருக்கு ஏவ வேண்டும், கடைபிடிக்க செய்ய வேண்டும். இந்த சுன்னத்துக்கு மாற்றமானதுதான் பிதஅத் என்று சொல்லக்கூடிய அனாச்சாரமான செயல்பாடுகள். எப்படி தௌஹீதுக்கு எதிரில் ஷிர்க் குஃப்ர் இருக்கிறதோ அதே போல சுன்னத்துக்கு எதிரில் இருக்கக்கூடியது பிதஅத் என்று சொல்லக்கூடிய நவீன அனுஷ்டானங்கள். இந்த பிதஅத்துக்கு விளக்கம் சொல்வார்கள் அறிஞர் பெருமக்கள். மா அஹதஸ ஃபித்தீனி அலா ஹிலாஃபி மா கான அலைஹி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஸ்ஹாபுஹு மின் அகீதத்தின் அவ் அமலின். கொள்கை ரீதியாக அல்லது செயல் ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அருமை சஹாபாக்களுக்கும் மாற்றமாக எந்த காரியங்கள் தீனின் பெயரால் உருவாக்கப்படுகின்றனவோ அவை அனைத்தும் பிதஅத் என்பதாக ஒரு அற்புதமான விளக்கத்தை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். இந்த பிதஅத் மார்க்கம் முற்றிலும் தடை செய்திருக்கக்கூடிய மிக கெட்ட செயல்களிலே ஒன்று. அருமையானவர்களே, நம்முடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் பரிபூரணமான மார்க்கம், நிறைவான மார்க்கம். அன்னலம் பெருமானாருடைய ஜீவிய காலத்திலே அல்லாஹ் தஆலா அறிவித்து விட்டான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பரிபூரணமாக்கி விட்டேன், நிறைவுபடுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது தீனை முழுமையாக உம்மத்துக்கு கொடுப்பதற்காக. அந்த பணியை அவர்கள் முழுமையாக செய்து முடித்து விட்டார்கள். நபி அவருடைய காலத்திலே தீன் பரிபூரணமாகி விட்டது. இனிமேல் தீனை பரிபூரணப்படுத்த வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லி காட்டுவார்கள், மா தரக்து ஷைஅன் யுகர்ரிபுக்கும் இலல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல இல்லா வகத் அமர்துக்கும் பிஹி வமா தரக்து ஷைஅன் யுபஇதுக்கும் அனில்லாஹ் இல்லா வகத் நஹைத்துக்கும் அன்ஹு. எந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கமாக்கி வைக்குமோ, அல்லாஹ்வினுடைய திருப்தியை உங்களுக்கு பெற்று தருமோ, அத்துணை காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். எதையுமே நான் விடல. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தருகிற அத்துணை காரியங்களையும் அமல்களையும் நான் உங்களுக்கு சொல்லி முடித்து விட்டேன். எந்த காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வை விட்டு உங்களை தூரமாக்குமோ, அல்லாஹ்வுடைய அதிருப்திக்கும் கோபத்துக்கும் உங்களை உள்ளாக்குமோ, அத்துணை காரியங்களையும் நான் உங்களுக்கு தடை செய்து விட்டேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைவிட தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியமில்லை. மிக தெளிவாக தீன் பரிபூரணம் அடைந்து விட்டது. புதிதாக ஒரு விஷயத்தை தீனிலே இணைக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி யாராவது இணைத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த தீனிலே இல்லாத ஒரு புதிய விஷயத்தை யார் தீனிலே கொண்டு வருகிறாரோ, நடைமுறைப்படுத்துகிறாரோ, அது மறுக்கப்பட வேண்டியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னொரு ஹதீஸிலே வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, புதிதாக ஏற்படுத்தப்படக்கூடிய எல்லா காரியங்களும் தீயது, மிக தீயது. வகுல்ல முஹதஸத்தின் பிதா,
புதிதாக ஏற்படுத்தப்படுகிற எல்லா காரியங்களும் பிதஅத்தான காரியம். வகுல்ல பிதஅத்தின் தலாலா, பிதஅத்தான அனைத்து காரியங்களும் வழிகேடுதான். வகுல்ல தலாலத்தின் ஃபின்னார், அனைத்து வழிகேடும் நரகத்திலே சேர்த்து வைக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தீனிலே இல்லாத ஒரு காரியத்தை புதிதாக ஏற்படுத்தினால் அது வழிகேடான காரியம். நேர்வழியை விட்டு பிறழச் செய்யக்கூடிய காரியம், அது நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம் என்றார்கள். எதுவெல்லாம் பிதஅத் என்று சொல்கிறோமோ அந்த அனைத்துமே வழிகேட்டை தான் உண்டாக்கும். பிதஅத்துல நல்ல பிதஅத்து கெட்ட பிதஅத்தெல்லாம் கிடையாது. பிதஅத் எல்லாமே கெட்டதுதான். நல்ல பிதஅத்துன்னு சொல்லி எதை நம்ம சொல்றோமோ, உதாரணமா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரமலான் முழுவதும் தராவி 20 ரக்காத் ஏற்படுத்தினாங்க. நிஅமத்துல் பிதஅத்து ஹாதிஹின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒண்ணு நீங்க செஞ்சிருக்கிறீங்களே என்று அவர்கிட்ட கேட்கப்பட்டப்ப அவங்க சொன்னாங்க இது நல்ல பிதஅத்துன்னு சொன்னாங்க. அதாவது அகராதியினுடைய அர்த்த பிரகாரம் பிதஅத் என்று சொல்லலாம், புதிதாக உண்டாக்கப்படுகிற நடைமுறை, அந்த அடிப்படையில் இது பிதஅத் என்று சொல்லாமே தவிர அதுவும் சுன்னத்து தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நாட்கள் மட்டும் தொலை வைத்து அதற்கு ஒரு முன்னுதாரணம் காட்டியிருக்கிறார்கள். எதையெல்லாம் நல்ல பிதஅத் என்பதாக, அல் பிதஅத்துல் மஹமூதா என்பதாக சங்கைக்குரிய நம்முடைய முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்களோ அது அகராதி ரீதியாக பிதஅத்தே தவிர உண்மையில் அது பிதஅத் அல்ல. அது ஒன்று சுன்னத்தாக இருக்கும் அல்லது முஸ்தஹப்பாக இருக்கும். அதனுடைய பேர் வேணா புதிதாக உண்டானது என்கிற அடிப்படையில் பிதஅத் என்று சொல்லலாம். பிதஅத் என்று இருக்கிற அனைத்துமே, உண்மையான பிதஅத்தாக இருக்கிற அனைத்துமே அது வழிகேடுதான், நரகத்திலே சேர்க்கக்கூடியவைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்கள்ல இந்த பிதஅத்தை பற்றி, அதை செய்யக்கூடியவர்களை பற்றி கடுமையான எச்சரிக்கைகள் வந்திருக்கிறது. ஃபமன் அஹதஸ ஃபீஹா ஹதஸன் அவ் ஆவா முஹதிஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன் லா யுக்பலு மின்ஹு அத்லுன் வலா ஸர்ஃபுன். மதீனா மாநகரத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மதீனா நகரத்திலே யார் ஒரு பிதஅத்தான காரியத்தை செய்வாரோ, பிதஅத்தான காரியத்தை செய்யக்கூடியவருக்கு இங்கே புகலிடம் அளிப்பாரோ, அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், மனிதர்கள் அனைவருடைய சாபமும் அவன் மீது உண்டாகும். அவன் செய்யக்கூடிய ஃபரதான நஃபிலான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் அவர் செய்யக்கூடிய ஹஜ்ஜோ உம்ராவோ ஜகாத்தோ ஃபிதியாவோ ஜிஹாதோ எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. குலைத்த மாவில் இருந்து முடியை உருவப்படுவதைப் போல இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இது போல பல ஹதீஸ்கள்ல பிதஅத்தை கடுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு அதை கடுமையாக தடுக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் 3 காரணங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஏன்னா வெளிப்படையில் பார்க்கும்போது அது ஒரு நற்காரியம் தான். பிதஅத் அப்படிங்கிறது ஷிர்க் குஃபரை போன்ற காரியமா வெளியில தெரியாது. வெளியில பார்க்கிறதுக்கு அது ஒரு தொழுகை மாதிரி, ஒரு நோன்பு மாதிரி, ஒரு ஜகாத் ஹஜ் மாதிரி, ஒரு சதகா மாதிரி, ஒரு திக்ர் ஸலவாத் மாதிரி அப்படித்தான் தெரியும். ஆனால் அதனுடைய மூலம் சுன்னத்துக்கு மாற்றம் அப்படிங்கிற அடிப்படையில் அது கண்டனத்துக்குரியது, பழிக்கப்படக்கூடியது. குறிப்பா இபாதத்து, அந்த பிதஅத்தை செய்யக்கூடியவர் இருக்கிறாரு, அந்த பிதஅத்தை செய்வதன் மூலமாக அவருடைய எண்ணம் என்னன்னு சொன்னா, தீன் என்பது இன்னும் பரிபூரணமடையவில்லை, தீன் என்பது நபி அவர்களுடைய காலத்தில் இருந்து சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்து பரிபூரணம் அடையவில்லை, நான் செய்கிற இந்த செயலை கொண்டுதான் தீன் பரிபூரணம் அடையும் என்று அவர் நம்புகிறார். முன்னோர்களுடைய அந்த தீன் அது குறைபாடு உள்ளதாக இருந்தது, நான் அதை நிறைவாக்குகிறேன் என்கிற நம்பிக்கை பிதஅத்தை செய்யக்கூடிய அவருடைய செயலிலே துணிக்கிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை பற்றி சொல்வார்கள், மனிபுத்ததா ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன், யார் இஸ்லாத்திலே ஒரு பிதஅத்தை செய்து யராஹா ஹஸனத்தன், அதை ஒரு நற்காரியம் என்பதாக நல்ல செயல் என்பதாக கருதுவாரோ,
ஃபகத் ஸஅம அன்ன முஹம்மதன் ஹானர் ரிசாலத்த. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தீன் பணியிலே மோசம் செய்து விட்டார்கள் என்று அவர் கருதுகிறார். ஒரு பிதத்தை செய்து அதை நல்ல காரியம் என்று நினைக்கக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தீனை, தன்னுடைய மார்க்க பணியை முழுமையாக உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கல, அதில் அவர் குறைவு செய்து விட்டார்கள், அதில் மோசம் செய்து விட்டார்கள். ஏன்னா இப்ப நான் செய்யற இந்த காரியத்தை பெருமானார் சொல்லல, இதுவும் நல்ல காரியம் தானே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு நல்ல காரியத்தை நான் செஞ்சிருக்கேன்னு சொன்னா, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்த இந்த காரியத்தை அவங்க செய்யல, அப்ப அதுல மோசம் செய்து விட்டார்கள். இதை யார் சொல்றாங்க? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, லி அன்னல்லாஹ யகூலு அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை நான் நிறைவுபடுத்தி விட்டேன் என்று எப்ப சொன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற போதே சொல்லிவிட்டான். அப்ப பெருமானாருடைய காலத்திலேயே மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால், இப்போது அவன் செய்யக்கூடியது தீனை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய காரியம், தீனுக்கு அப்பாற்பட்ட காரியம். ஆனால் அவன் என்ன நினைத்து செய்கிறான்? இது தீன் என்பதாக, மார்க்கம் என்பதாக நினைத்து அவன் செய்கின்றான். ஃபமாலம் யகுன் யௌமஇதின் தீனன் ஃபலா யகூனுல் யௌம தீனா. அன்றைய காலத்தில் எது தீனாக இல்லையோ இன்றைய காலத்தில் அது தீனாக இருக்க முடியாது என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் அருமை சஹாபாக்களுடைய காலத்திலும் எது தீனாக இல்லையோ, எதை சஹாபாக்களோ பெருமானாரோ செய்யவில்லையோ, அப்படிப்பட்ட ஒரு காரியம் அதற்கு பின்னால கியாமத்து நாள் வரைக்கும் அது தீனுடைய காரியமாக இருக்க முடியாது, தீனுக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இருக்க முடியும் என்பதை அல் இஅ்திஸாம் என்கிற கிதாபிலே அவர்களுடைய கூற்றை அழகாக பதிவு செய்திருப்பார்கள். அப்ப வெளியில பார்க்கிறதுக்கு இபாதத்தாகத்தான் தெரியும். அது பக்கத்தில் வந்து நின்னா பயமா இருக்கு, இன்னும் 5 நிமிஷம் இருக்கே நினைச்சேன். ஈது தொழுகைக்கு பின்னாடி, ஈது முடிஞ்சிருச்சு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய காலத்துல ஈதுகால ஒருத்தர் நஃபில் தொழுகிறார். ஈது தொழுகை முடிஞ்ச பின்னாடி தொழுக போகும்போது ஹஜ்ரத் அலி போய் தடுத்தாங்க. இப்பெல்லாம் நீங்க நஃபில் தொழுகாதி கேட்டாங்க. ஏன் என்ன தடுக்குறீங்க? நான் ஒன்றும் தப்பு செய்யலையே, நான் தொலைத்தானே செய்யறேன், நான் தொழுகிறதுனால அல்லாஹ் என்னை தண்டிப்பானான்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, சகோதரரே, நீ தொழுகிறதுக்கு அல்லாஹ் உன்னை தண்டிக்க மாட்டான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொல்லாத ஒரு காரியத்தை செய்வது கூடாது. அப்படி செய்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு நீ மாற்றம் செய்தவனாக ஆகுவாய். அப்ப பெருமானாருடைய சொல்லுக்கு நீ மாற்றம் செய்ததனால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான் அப்படின்னா. ஏன்னா நமக்கு தெரியும் சட்டம், ஈது தொழுகைக்கு முன்னாடி பள்ளியிலையோ வீட்லயோ எங்கேயுமே நஃபில் தொழக்கூடாது. ஈதுக்கு முன்னாடி, ஈதுக்கு பின்னாடி ஈதுகாவில் பள்ளிவாசல தொழக்கூடாது, தனியா மறைவா தொழுதுக்கலாம். அப்ப தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ்வை வணங்குறது, இபாதத் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது தவறு இல்லை. ஆனால் மார்க்கம் அதை எப்போது செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கிறது அப்ப செய்யணும். மார்க்கம் தொழு என்கிற நேரத்தில் தொழுவதற்கு பெயரும் இபாதத், தொழக்கூடாது என்று தடுத்திருக்கிற நேரத்தில் தொழாமல் இருப்பதற்கு பெயரும் இபாதத். எப்போது நோன்பு வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அப்போது நோன்பு வைப்பதற்கு பெயரும் இபாதத். எந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடாது என்று தடை செய்திருக்கிறதோ அந்த நாட்களில் நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு பெயரும் இபாதத். அப்ப இபாதத் என்பது, மார்க்கம் என்பது நம்முடைய மனோ இச்சைப்படி செய்யக்கூடிய காரியத்துக்கு பெயர் அல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் எந்த நேரத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை அந்த நேரத்தில் செய்யறதுக்கு பேர் தான் இபாதத். அதற்கு மாற்றமாக ஒரு காரியத்தை செய்தால் அது எவ்வளவு பெரிய இபாதத்தினுடைய தோற்றத்தை தந்தாலும் கூட அது சுன்னத்தும் அல்ல, சுன்னத்துக்கு மாற்றமான பிதஅத் என்பதை நினைவிலே வைக்க வேண்டும். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடைசி காலத்தில் அவங்களுக்கு பார்வை கொண்டிருச்சு, பார்வை தெரியல. தங்களுடைய மாணவர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கையை பிடிச்சிட்டு பள்ளிவாசலுக்கு போறாங்க. பள்ளிவாசல தொழுகைக்காக வேண்டி போறாங்க. பாங்கு சொல்லி முடிச்சாச்சு. அங்க போகும்போது பாங்கு சொல்லி முடிச்சிட்டாங்க. தொலை போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பள்ளியினுடைய முஅத்தின் என்ன செய்யறாரு, அஸ்ஸலா
அஸ்ஸலா அப்படின்னு தொழுகைக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறார் பாங்குக்கு பின்னாடி. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் அவங்க இமாம் முஜாஹித் அவங்கள்ட்ட சொல்றாங்க, உஹ்ருஜ் பினா மின் இந்தி ஹாதல் முபுத்ததை, மின் இந்தி ஹாதல் முபுத்ததை, இந்த பிதாத்துவாதியை விட்டு என்னை வெளியில கூட்டிட்டு போப்பான்னாங்க. இந்த பிதாத்து செய்யறவரை விட்டு என்னை வெளியிலே கூட்டி போன்னு சொல்லி அங்க தொழுகல, வெளியில போய் தொழுதாங்க. அவர் என்ன தவறா செஞ்சாரு? தொழுகைக்கு வேண்டி மக்கள் அழைக்கிறார், தொழுகைக்கு வாங்க நேராச்சு, பள்ளிக்கு அழைக்கிறார். ஆனா நபியுடைய காலத்துல இந்த நடைமுறை இல்லை. நபியுடைய காலத்துல தொழுகைக்கு அழைக்கிற நடைமுறை என்ன? பாங்கு சொல்றது மட்டும்தான். பாங்கு சொல்லப்படும், மக்கள் தொழுகைக்கு வருவாங்க. பாங்கு என்பதே தொழுகைக்கான அழைப்பு தானே. அதுக்கு பின்னாடி தொழுகைக்காக தனிப்பட்ட ஒரு அழைப்பை தர வேண்டும் என்பது நபியுடைய காலத்துல இல்ல. அதுக்கு மாற்றமா இவர் செய்யறாரு, இவர் பிதாத்துவாதி, நான் இங்க தொழுக மாட்டேன், வெளியில கூட்டிட்டு போனாங்க. திருமிதியில வரக்கூடிய ஹதீஸ், திருமிதியினுடைய 182வது ஹதீஸ். அதே மாதிரி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒருத்தர் தும்மறார். தும்மனதுக்கு பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அப்படின்னார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவருடைய திருத்தூதரின் மீது சலாம் உண்டாகட்டும்னார். அதை கேட்டுட்டு அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் நானும் சொல்லுவேன், நல்ல வார்த்தை தான், தப்பு கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படி சொல்லி தரல, தும்மனா இப்படி சொல்லுங்கன்னு எங்களுக்கு சொல்லி தரல. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்லுமாறு தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த மாதிரி கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னாங்க. இதுவும் திருமிதியில வந்திருக்கிற ஹதீஸ், 2659வது ஹதீஸ். இந்த மாதிரியான நிறைய சம்பவங்களை சஹாபாக்களுடைய காலத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு இபாதத்தான ஒரு நல்ல வார்த்தை தான், ஆனால் மார்க்கம் சொல்லி தராத நேரத்தில், சொல்லி தராத இடத்தில் அதை செய்தால் அது சுன்னத்துக்கு மாற்றமாக பிதாத்தாக ஆகிவிடுகிறது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். பிதாத்து தடுக்கப்பட்டதுக்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, பிதாத்து செய்யக்கூடியவருக்கு தௌபா செய்யக்கூடிய நசீப் இல்லாம போயிருது. ஒருத்தன் திருடுறான், மது அருந்தறான், கொள்ளை அடிக்கிறான், விபச்சாரம் பண்றான், ஆனா பாவம் தெரிஞ்சு செய்யறான், மார்க்கம் தடுத்த காரியம் தெரிஞ்சு செய்யறான். என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அந்த பாவத்திலிருந்து அவன் தௌபா செய்யலாம், அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஆனால் பிதாத்து செய்யக்கூடியவன் அதை பாவம்னு நினைச்சு செய்யறதில்ல, தீன் என்று விளங்கி செய்யறான். இது சைத்தானுடைய தந்திரம். உன்னுடைய அடியார்களை நேர்வழியை விட்டு நான் தடுப்பேன் அல்லாட்ட சபதம் போட்டு வந்தான்ல, அவனுடைய தந்திரம். பாவம்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான், அந்த மனசு உறுத்திட்டே இருக்கும், பாவம் செஞ்சிட்டோண்டு என்னைக்காவது தௌபா செஞ்சிருவான். ஆனா இதை தீன் என்று காட்டனா, உயர்ந்த சுன்னத் என்று காட்டனா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய அமல் என்று காட்டனா, உடனே அதில் ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேணும், அண்ணலம் பெருமானுடைய ஷஃபாத் வேணும், அவன் அந்த காரியத்தை செய்வான். கடைசி வரைக்கும் அது தீனுக்கு மாற்றம்னு தெரியாது. எப்ப தீனு நினைச்சிட்டு செய்யறானோ அப்ப தௌபா செய்யணுங்கிற எண்ணமே அவனுக்கு வராது. பிதாத்துக்கு மேல பிதாத்தா செஞ்சு கடைசியில தௌபா இல்லாம மூத்தா போனான்னு சொன்னா அவனுடைய நிலை எவ்வளவு பெரிய கைசேதம். தௌபா என்பது, இஸ்திஃபார் என்பது சைத்தானுடைய இடுப்பை ஒடித்து போடக்கூடிய செயல். எனவே அந்த சைத்தான் பாவமான காரியங்களை, அனாச்சாரங்களை, பிதாத்துகளை தீனின் பெயரால் தங்க முலாம் பூசி கவர்ச்சியாக காட்டுகிற போது மக்கள் தங்களுடைய அறியாமையினால் அதற்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரசூலுடைய கோபத்துக்கு அவர்கள் இலக்காகி விடுகிறார்கள். எனவேதான் இந்த பிதாத்துகளை கடுமையாக மார்க்கம் தடை செய்திருக்கிறது. மூன்றாவதாக, பிதாத்துகளை செய்வதன் காரணமாக சுன்னத்துகள் விடுபட்டு போய்விடுகிறது. ஒருத்தர் ஒரு பிதாத்தை செஞ்சாருன்னா அவர் ஏற்கனவே செஞ்சுட்டு வந்த ஒரு பிதாத்தை அவரை விட்டு விடுபட்டு போயிடும். 2 பிதாத்து செஞ்சாருன்னா 2 சுன்னத்து இல்லாம போயிடும். 10 பிதாத்து செஞ்சாருன்னா 10 சுன்னத்துகள் அவரை விட்டு விடுபட்டு போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா அஹதஸ கௌமுன் பிதாத்தன் இல்லா ருஃபிய மிஸ்லுஹா மின சுன்னத்தி. எந்த சமுதாயம் பிதாத்துகளை செய்கிறதோ அதே போன்ற சுன்னத்துகள் அவர்களை விட்டு உயர்த்தப்பட்டு போய்விடும் என்பதாக. கியாமத்து நாள் வரைக்கும் அந்த சுன்னத்தை செய்யக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்காது.
எனவே நான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது லேசாக செய்ய முடிந்த சுன்னத்துகள் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால செய்ய முடியல, செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அல்லது செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குதுன்னு சொன்னா நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதை தடுக்கும்படியான ஏதாவது பிதஅத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தெரியாமல் நுழைந்திருக்கலாம். அந்த பிதஅத்துகளிலே நாம் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக மிக உனக்கு கிடைத்து விடும். ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, நாம செய்யக்கூடிய சுன்னத்துக்களை எல்லாம் பிதஅத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கபர் ஜியாரத்து செய்யறது, ஈசா தவாப் செய்யறது, ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி கூட்டு துவா செய்யறது, வசீலா தேடுறது, இதெல்லாம் ஹதீஸ்ல தனிப்பட்ட விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள். ஆனால் இதை பிதஅத் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் இன்னொரு கூட்டம் பிதஅத்தான விஷயங்களை சுன்னத்துன்னு சொல்லி உள்ள போத்திட்டு இருக்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் மக்கள் குழம்பி இருக்கிறாங்க, எது சுன்னத்து எது பிதஅத்துன்னு தெரியல. அதனால் அதுக்கு சில உசூல்களை, எதெல்லாம் சுன்னத்து எதெல்லாம் பிதஅத்து, சுன்னத்தை விட்டு பிதஅத்தை பிரித்து காட்டக்கூடிய உசூல்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த உசூல்களை பற்றி நாம் விரிவாக பேசுவதற்குண்டான கால சூழ்நிலை இல்லை. நீங்கள் உலமா பெருமக்களிடத்திலே அணுகி அது சம்பந்தமான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிதஅத்துகள் அனைத்தை விட்டும் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முழு இஸ்லாமிய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த உயர்தரமான சுன்னத்துகளை நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக ஆக்கி செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்கிற நல்ல துஆவோடு இந்த வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வாசலுடைய நிர்வாக கமிட்டி பொருளாளர் சகோதரர் அப்துல் மலீக் சாஹிப் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். அடுத்ததாக